ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. அந்த நெய் நல்லா உருகி எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து நல்லா காயணும். அது காஞ்சதுக்கு அப்புறமா 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 1 ஸ்டார் அனீஸ், 2 பட்டை, பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் கிண்டி விட்டுருங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம் வதக்கிறதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவு ஆனதுக்கப்புறமா 1 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. அந்த தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா அந்த மசாலாஸோட கோட் ஆகுற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அது இந்த அளவு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அது கூட 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அதெல்லாம் சேர்ந்து இந்த அளவு நல்லா கிரேவியாக ஆகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கா. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 250 கிராம் மட்டனை நம்ம ஆட் பண்ணிட்டோம். நாங்கள் முன்னாடியே மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது மட்டன் நல்லா அந்த மசாலாஸோட கோட் ஆனதுக்கப்புறமா 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணணும். நாங்கள் அதுக்கு 1 கிளாஸ் தண்ணிக்கு பதிலாக மட்டன் வேக வச்சுருந்த தண்ணியையும் இன்னொரு கிளாஸ் தண்ணிக்கு பதிலாக கோகனட் மில்க்கும் ஆட் பண்ணி பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் கோகனட் மில்க் ஆட் பண்ணி பாருங்கள். பிரியாணியோட டேஸ்ட்டே உங்களுக்கு வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போது அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது அது நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறமா நாங்கள் இன்றைக்கி 250 கிராம் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி, அந்த 2 கிளாஸ் தண்ணிக்கு பதிலாக தான் நான் சொன்ன கோகோனட் மில்க்கும் மட்டன் வேக வச்சுருந்த தண்ணியும் நாங்கள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தண்ணி ஆட் பண்ணணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் ஃபுல்லாக அதில் சேர்த்தாச்சு. இப்போது அது கொதி வர ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆட் பண்ணணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த ஸ்டேஜில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கலாம். நம்ம வதக்குறப்ப கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் ஆட் பண்ணி 3 மினிட்ஸ் ஆகுது. அது நல்லா தண்ணி நம்ம சேர்த்ததெல்லாம் கொஞ்சம் வற்றி இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. இப்போ நம்ம இன்னொரு கல்லில் 10 மினிட்ஸ் முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த தோசை பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த குக்கர் அப்படியே மாற்றிட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி மூடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம இதை அப்படியே தம்மில் வைக்கிறோம். மேலே ஒரு வெயிட் வச்சு வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. நல்லா போல நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.
இந்த 10 மினிட்ஸ் நம்ம தம்மில் விடுறப்ப நடுவில் ஒரு டைம் அந்த 5 மினிட்ஸில் எடுத்து லைட்டாக ஒரு டைம் கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப கிண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு குழஞ்சிரும் ரைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகி நமக்கு இந்த அளவு பிரியாணி போலன்னு நல்லா ரெடி ஆகிருக்கு. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கடையில் போய் பிரியாணியே வாங்க மாட்டாங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி மட்டன் பிரியாணி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.